ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அது இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே சொல்லுகின்றான். அந்த மக்களை பார்த்தவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ வஅதிஊன், அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வணக்கத்தில் சிறந்தது தக்வா, இறையச்சம். எங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் உங்களிடத்தில் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை என்ற ஒரு வார்த்தையை எல்லா நபிமார்களும் தங்கள் சமூகத்தை பார்த்து சொன்னார்கள் என்று அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்து ஷுஆராவிலே சொல்லி தருகின்றான். எனவே ஒரு மனுஷனை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமாங்க? அல்லாஹ் அஞ்சுக்கோங்க. இதை விட ஒரு பெரிய உபதேசம் கிடையாது. மதீனாவுக்கு வந்து நபி அவர்கள் பேசிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் மக்களே, சல்லு பில்லைல் வன்னாஸ் நியாம். மக்கள் தூங்குகின்றார்கள், நீங்கள் மட்டும் அல்லாஹ்வை நீங்கள் தொழுவுங்கள், நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று முதல் உபதேசம் நபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. எனவே நபிமார்கள் சொன்ன சமூகத்திற்கு சொன்ன ஒரு வார்த்தை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எனவே நாம் ஒருவரை பார்த்தால் ஒரு பெரிய உபதேசம். அதனால்தான் ஜும்மாவுடைய குத்துபாக்களில் கூட எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் எல்லா இமாம்கள் கிட்ட அந்த முதல் குத்துபாவாக இருக்கட்டும், இரண்டாவது குத்துபாவில் அந்த இறையச்சத்தை கொண்டு தக்வாவை கொண்டு வசியத் என்பது இருக்கிறது. ஊசிக்கும் தக்குவல்லாஹ் முதல் குத்துபாலே இருக்கணும், இரண்டாவது குத்துபாலே இருக்கணும். இது இல்லைன்னு சொன்னா குத்துபாவே கூடாது. எது? ஜும்மா குத்துபா கூடாதுன்னா தொழுக கூடாது. அதனால்தான் நிக்காஹுடைய மஜ்லிஸாக இருக்கிறது. என்னங்க? ஊசிக்கும் தக்குவல்லாஹ், தக்வாவுடைய ஆயத்து ஓதப்படுகிறது. ஏன்? இறையச்சம் என்பது தான் நபிமார்கள் உலகத்திற்கு வந்து சமூகத்திற்கு சொன்னது. அல்லாஹ் மக்களிடத்தில் எதிர்பார்ப்பதும் இறையச்சம் தான். தொழுகை இறையச்சத்திற்காக, நோன்பு இறையச்சத்திற்காக, எல்லாமே. அதனால தான் இன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி சமூகத்துக்கு வந்த நபிமார்கள் சொன்ன உபதேசம் இத்தகுல்லாஹ வஅதிஊன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅதிஊன், எங்களுக்கு கட்டுப்படுங்கள். வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜர், இதற்கு நாங்கள் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய வேலையை செஞ்சுட்டு நம்ம கூலி எதிர்பார்க்க கூடாதுங்க. கூலியை அல்லாஹ் கொடுப்பான். இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன் என்பது மிக முக்கியமான வார்த்தையாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவாங்க, எல்லா நபிமார்கள் மக்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்கள் யார ரசூலுல்லாஹ். எல்லா நபிமார்களும் தங்கள் சமூகத்திற்கு சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் அந்த வார்த்தையை அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறான். காலம் சென்று பழைய பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் நபிமார்களுடைய ஒரு வார்த்தை அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை அல்லாஹ் பாதுகாத்து, எவ்வளவு விஷயங்கள் பாதுகாக்கல. தௌராத் பாதுகாக்கப்படவில்லை, இஞ்சில் பாதுகாக்கப்படவில்லை, ஜபூர் பாதுகாக்கப்படவில்லை. ஆனால் நபிமார்கள் சொன்ன ஒரு வார்த்தை பாதுகாக்கப்பட்டு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா போதுங்க, மக்கள் சமூகம் எல்லாரும் வெளிச்சிரும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டிய ஒரு வார்த்தை அது. உங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்களா, அந்த வார்த்தையை சொல்லி விடுங்க. காலேஜுக்கு போறாங்களா, கல்யாணம் கட்டிட்டு மறு வீட்டுக்கு போறாங்களா, சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, எல்லா நேரத்திலும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை நபிமார்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன மிம்மா அதரக நாசு மின் கலாமின் நுபுவத்தில் ஊலா, முன் சென்ற நபிமார்கள் சொன்ன ஒரு வார்த்தை நம் வரை ஆதாரத்தோடு அது கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷீத, நீ வெட்கப்படவில்லை என்றால் வெட்க மட்டும் உனக்கு கிடையாதா, நீ விரும்பியதை செய்து கொள் என்றார்கள் பெருமானார். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி எல்லா நபிமார்களுடைய நாவில் வந்த வார்த்தை. பார்த்தீங்களா? இதுக்கு ஆதாரம் இருக்கிறது. எவ்வளவு பேச்சுக்கள் இருக்கிறது. இது பேசினாங்களா இல்லையா? ரெக்கார்டுகள் கிடையாது. இன்னைக்கு ஆதாரம் இல்லாத செய்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. சூரத்து நூர் அதற்கு சொல்லுகிறது, ஆதாரம் இல்லாத செய்தியை சொல்லாதீர்கள். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வருகின்ற தகவல் அப்படி பேசப்படுதாமே, சொல்லப்படுதாமே, அதெல்லாத்துக்கும் சூரத்து நூறு தான் சாட்டை அடி கொடுக்கிறது. யாராவது ஒரு முஸ்லிமை பற்றி ஆதாரம் இல்லாத செய்தி ஒருவன் சொன்னால் அந்த வார்த்தை 7 கடல்களில் போட்டாலும் அது அசுத்தமாகி விடுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் பீஸ மத்தியத்து ரஜுலி ஸஅமு, அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடிக்காத ஒரு வார்த்தை. நீங்கள் செய்கின்ற வாகனத்திலே ரொம்ப மோசமான வாகனம் என்ன தெரியுமா? வாகனம்னா சொல்ற ஒரு வார்த்தை ஸஅமு, அப்படி நான் நினைக்கிறேன், அப்படி நான் இருக்கும்னு கெஸ் பண்றேன், இந்த ஒரு வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இப்படி. அதே மாதிரி நபி இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது அரபியில லாம் வாவ், அப்படி இருந்தால், இப்படி ஆயிருந்தால், இப்படி இருந்திருந்தால் அப்படின்றதும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அது சொல்லாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஷைத்தானுடைய சாவின்னா.
அந்த வார்த்தை வந்து ஷைத்தான் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்துருச்சுனாலே உள்ள ஷைத்தான் வந்துருவான்னாங்க. அப்படி நான் மட்டும் இந்த டைமுக்கு வந்திருந்தேன்னா இப்படி ஆகியிருக்கும். இந்த வார்த்தை பயன்படுத்தாதீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்று ஓதப்பட்ட சூரத்து நூர், அதனால்தான் நபிமார்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் வெட்கப்படவில்லை என்றால் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள்ட்டாங்க. அதனால தாங்க இன்னைக்கு மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வித்தியாசமும் வெட்கம் தாங்க. மாற்றார்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசமும் வெட்கம் தாங்க. நமக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னங்க? ஒரு மனுஷன் மேல போகணும்னு நினைக்கிறான், வெட்கத்தை கொண்டுதான் போவானாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லட்சக்கணக்கான சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நபியோடு எல்லாருக்கும் கூட இருக்கணும்னு ஆசை, இந்த உலகத்திலும் சொர்க்கத்திலும் இருக்கணும் ஆசை. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. உஸ்மானே கனியுடைய கையை பிடிச்சிட்டு நபி சொன்னாங்க, உஸ்மானும் நானும் மட்டும் சொர்க்கத்தில் தனியாக இருப்போம், ஒற்றராக இருப்போம், எல்லா இடத்திலும் நாங்க 2 பேர் மட்டும் ஒன்றாக போவோம். நாங்க யார சொல்லலாம், எங்களிடத்தில் இல்லாத ஒன்று உஸ்மான் கிட்ட என்ன இருந்துச்சுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாவோ, வெட்கம் இருக்குத உங்ககிட்ட எல்லாம் இருக்கிறது, ஆனால் குறைவாக இருக்கிறது. உஸ்மானை கனியிடத்தில் எந்த அளவுக்கு தெரியுமா வெட்கம் இருக்கிறது? மறைவிடத்தை பார்த்தது கிடையாது, தன் சொந்த மறைவிடத்தை பார்த்தது கிடையாது. நம்ம எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ தடவைகள் நம்முடைய மறைவிடத்தையே தொட்டு விடுகின்றோம். உஸ்மானி கனி சொன்னாங்க, இந்த கையை பார்த்துக் கொள்ளுங்கள், என்னுடைய வலது கையை பார்த்துக் கொள்ளுங்கள். பெருமானாரை தொட்டதிலிருந்து இந்த கை என்னுடைய மறைவிடத்தை தொட்டது கிடையாதுன்னாங்க செய்தனா உஸ்மானி கனி ரலியல்லாஹு. இதனால் நான் என் மறைவிடத்தை பார்த்தது கிடையாது, தொட்டது கிடையாது. குளிக்கின்றது போது கூட ஆடை இல்லாமல் குளிப்போம், ஆனால் அவர்கள் ஆடையை போட்டுக்கொண்டே குளிக்கக்கூடிய சூழ்நிலை. இன்று ஓதப்பட்ட சூரத்து நூறில் கூட அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுகின்றான், ஷைத்தான் பல இடங்களில் சுற்றித் திரிகின்ற இடங்களில் குளியல் அறை என்றார்கள் பெருமானார். அந்த இடத்தில் நீங்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இன்று ஓதப்பட்ட சூரத்து நூர் இதையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே சூரத்து நூறுக்கும் வெட்கத்திற்கும் ஒரு மிக முக்கியமான பத்தினித்தனத்திற்கு ஒரு தொடர்பு இருக்குதுங்க. அதனால தான் நான் இதையெல்லாம் சொல்ல வருகிறேன். சூரத்து நூர் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹுடைய பத்தினித்தனத்தை 18 ஆயத்துகள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபிங்க, அவங்கள பத்தி தப்பா பேசிட்டாங்க, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கவில்லை, பக்கத்தில் இருந்த குழந்தை சாட்சி சொல்லுது. பாருங்க, ஈசா மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தவறாக பேசினார்கள், குழந்தையை பேச வைத்தான், வசனங்கள் இறங்கவில்லை. ஆனால் நபியுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நபிக்கும் மற்றவர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஹதி மினன் நிசா, நபியுடைய மனைவிமார்களை நீங்கள் மற்ற பெண்களை போல கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி பேச்சு தான் எழுந்தது, அல்லாஹ் சாட்சிகளை ஏற்படுத்தவில்லை. குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி 18 ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி ஆயிஷா ரலியல்லாஹுடைய பத்தினித்தனத்தை பற்றி பேசினான் என்று சொன்னால் நபியுடைய அந்தஸ்து மட்டும் கிடையாது, நபியுடைய மனைவிமார்களுடைய அந்தஸ்தும் கூட உயர்ந்தது. அதனால தான் சொல்லுகின்றோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் உலகத்தில சாதாரணமான விஷயங்கள் என்னங்க, குளிக்கு கணவன் மனைவியோடு சேர்கின்ற பொழுது வருவது என்பது வேற. ஆனால் இஹ்திலாம் என்று சொல்லுகின்ற தூக்கத்திலும் கனவிலும் வருகின்ற அந்த குளிப்பு கடமை ஏற்படுத்துகின்ற அந்த சில துளிகள் இருக்கிறது, அது எல்லாருக்கும் ஏற்படத்தான் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் அது வராதவர்கள் யார் தெரியுமா? மஹதலம நபியுன் ஹத்து, எந்த நபிக்கும் உலகத்தில் இஹ்திலாம் என்று சொல்லுகின்ற தூக்கத்திலே கனவிலே சிலது வெளிப்பட்டு விடுகிறது, நபிமார்களுக்கு அது வரவே வராது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சொன்னார்கள், நபிமார்கள் மட்டும் அது விதிவிலக்கு கிடையாது, நபியுடைய மனைவிமார்கள் கூட விதிவிலக்கு தான், அவர்களுக்கும் அது வராது. ஏன்? அது அலிஹித்திலாமும் என ஷைத்தான், அது கனவில் ஏற்படுகிறது. அது எதனால் வருகிறது? அது ஷைத்தான் கிட்ட இருந்து வருகிறது. நபியுடைய மனைவிமார்கள் கூட ஷைத்தானுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டவர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துவதற்காக இறக்கப்பட்ட சூரா தான் சூரத்து நூர். எனவே தான் உமர் ரலியல்லாஹு இந்த சூரா இறங்கிய பிறகு தங்களுடைய ஆட்சி காலத்திலே எல்லா மக்களுக்கும் கடிதம் எழுதினார்கள், தஅல்லமு அல்லிமு நிசாஅக்கும் சூரத்துன் நூர், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் நீங்கள் சூரா நூரை கற்றுத்தாருங்கள், அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கைகள் எல்லாம் ஒளிமயமாக இருக்கும் என்பதை சொன்னார்கள். பெருமானார் கூட சொன்னாங்க, உங்களுக்கு மார்க்கத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இதோ என் மனைவி ஆயிஷா இருக்கின்றார்கள், குது சுலுசை தீனிக்கும் மினல் ஆயிஷா, ஆயிஷா கிட்ட இருந்து உங்கள் தீனின் பெரும் பகுதி, பாதி பகுதியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார். அந்த அளவுக்கு நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு நேசிச்சாங்க. பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சி, ஆயிஷா ஹுப்புக ஃபீ கல்பி கல் அக்தகி, ஆயிஷா உன்னுடைய பிரியம் என் உள்ளத்தில் எந்த அளவுக்கு தெரியுமா இருக்கிறது? ஒரே முடிச்சுகளை போல, எப்படி ஒரு கயிற்றால் கட்டப்பட்டால் இறுக்கமாக இருக்குமோ, உறுதியாக இருக்குமோ, அந்த அளவுக்கு என் பிரியம் உன்மேல் இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சூரத்து நூருடைய ஒரே நோக்கம் தாங்க அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் இந்த சூராவுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல் இஃபாஃப், பத்தினித்தனமாக இருக்க வேண்டும், வஸ்ஸித்ர்,
யாருக்கிட்ட இருந்து மறைய வேண்டும் என்பதை இந்த சூரா சொல்லி தருது. எல்லா கிட்டையும் நம்ம உடம்ப காட்டுறதுக்கு கிடையாதுங்க. ஆண்களாக இருந்தாலும் உங்கள் உடம்பை சில பகுதிகளை மறைக்க வேண்டும், பெண்களாக இருந்தாலும் மறைக்க வேண்டும். யாரிடத்தில் எதிர்க்க வர வேண்டும், யாரிடத்தில் எதிர்க்க வரக்கூடாது. அதிகபட்சமான கைகால் முகத்தை தான் ஒரு மனிதனிடத்தில் காட்டலாம். கழுத்து போன்ற வேலை செய்கின்ற பொழுது ஒரு பெண்ணுக்கு வெளிப்படுகின்றது. இரத்த பந்தங்கள் யாரை திருமணம் செய்வது ஹராமோ அவர்களிடத்தில் காட்டலாம் போன்ற சட்டங்கள் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நூறிலே இருக்கிறது. குர்ஆனிலே 25 லமீர்கள் என்று சொல்லுகின்ற அவர்கள், இவர்கள், அது, இது. குர்ஆன்ல எந்த ஆயத்திலும் இந்த அளவுக்கு லமீர்கள் கிடையாது. இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நூர்ல ஒரு 18வது ஆயத்தை நினைக்கிறேன், 28 25 மீட்டுகள் லமீர்கள் திரும்ப திரும்ப வருகிறது என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சூரத்துல் நூர்ல பலதரப்பட்ட சட்டம், முக்கியமாக விபச்சாரம் செய்து விட்டால் தண்டனை என்ன? ஏன்னா ஒரு காலம் வரைக்கும் சூரத்துல் நூர் இறங்குறது வரைக்கும் முன்னாடி என்ன தெரியுமா சட்டம்? ஒரு பெண் தப்பு செஞ்சிட்டா, பாருங்க எவ்வளவு மோசமான சட்டம் இது. நபியுடைய சூரத்துல் நூர் இறங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படிதான். ஒரு பெண்ணு விபச்சாரம் பண்ணிட்டானா ஹுபிஸத்தில் புயூத், வீட்டை விட்டு வெளியிலே வரக்கூடாது, கதவு போட்டு சாத்தி விட்டுருவாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க வேண்டும். ஃபைன் மாதத் மாதத், செத்தாலும் கதவுக்குள்ளே தான் சாக வேண்டும். எவ்வளவு நாள் வாழ்ந்து கொள்ள, ஆனால் கதவை திறக்க மாட்டோம். மூடிய கதவு மூடியதாகத்தான் இருக்கும். எதுவரை இது? ஹத்தா நஸலத்தில் ஆயத்து ஃபீ சூரத்தின் நூர், சூரத்துல் நூருடைய வசனம் இறங்குகிறது. அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது, விபச்சாரம் செய்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இது மாதிரி வீடுலாம் கதவு மூடிலாம் அவங்களை அடைச்சு வச்சு சித்திரவதெல்லாம் செய்யக்கூடாது. என்ன? திருமணம் ஆகாதவளாக இருந்தால் 100 சாட்டியடி கொடுங்கள், திருமணம் ஆனவராக இருந்தால் கல்லால் அடைத்து சாவடிங்கள், முடிஞ்சு போச்சு சட்டம் என்பதை குர்ஆனுடைய வசனம். ஃபஜஅலல்லாஹு லஹுன்ன சபீலன், அல்லாஹ் அந்த விபச்சாரம் செய்தவர்களுக்காக சட்டத்தை சூரத்துல் நூரிலே அல்லாஹ் தஆலா இறக்கி தந்தான். எனவே ஆயத்துர் ரஜும் சூரத்துல் நூர்ல இருந்துச்சுங்க, அல்லாஹ் அந்த ஆயத்தை நீக்கிட்டான். ஒரு காலம் வரை உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க அந்த ஆயத்தை ஓதிட்டு இருந்தோம். என்னங்க? அஷ்ஷைஹு இதா ஜனயா ஃபர்ஜுமூஹுமா ஃபஜ்லிது ஃபர்ஜுமூஹுமா, ஒரு திருமணம் ஆன ஆணும் திருமணம் ஆன பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டால் கல்லால் அடித்து சாவடிங்கள் சூரத்துல் நூரில் இருந்தது. ஆனால் அது மன்சூக்காக்கப்பட்டு அது ஹதீஸாக மாறிவிட்டது, ஆயத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது என்பதை செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தருகின்றார். எனவே சூரத்துல் நூர்ல அல்லாஹ் தஆலா வாழ்க்கையின், அதாவது தீனே 3 பகுதிங்க. ஒன்று இபாதத் வணக்க வழிபாடுகள், இரண்டாவது முஆமலாத் கொடுக்கல் வாங்கல், மூன்றாவது முஆஷராத் குடும்ப வாழ்வியல். நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும், மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு தாயோடு, இதை தெரிஞ்சுக்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா சூரத்துல் நூர்ல இபாதாத்துகளை ஓர வச்சிருங்க, முஆமலாத்தை வச்சிருங்க. மூன்றாவது பகுதி முஆஷராத், நபி சொன்னார்கள் இதை கொண்டுதான் நீங்கள் சொர்க்கத்திற்கு போவீர்கள் என்றார்களே, அந்த பகுதியை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பாட்டுல இன்னைக்கு பார்க்கின்றோம், வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடும், நம்ம வீடு தானங்கன்னு போயிடுறோம். ஆனால் நாம் வீட்டுக்குள் போவதற்கும் சூரத்துல் நூர் சட்டம் போடுகிறதுங்க. நினைச்ச டைம் போட முடியாதுங்க. இன்னைக்கு பாக்குறோம், நைட்டு 12 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வராங்க, அப்படியே கதவை. என்ன சூழ்நிலை அது? எப்படி அனுமதி தேட வேண்டும்? இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நூர் சொல்லி தருகிறது. ஒரு மனிதன் நபி இடத்தில் வந்தார், யா ரசூலுல்லாஹ், என் தாயை தவிர என் வீட்டில் யாரும் கிடையாது, நானும் அனுமதி தேடித்தான் வீட்டுக்குள் போக வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, ஆமாப்பா, உன் வீட்டுக்குள்ள உன் தாய் தான் இருக்கிறாள், அனுமதி தேடித்தான் போக வேண்டும். ஒரு வார்த்தை சொன்னாங்க நபி, அதுஹிப்பு அன் தராஹா உரியானத்தன், உன் தாயை பார்க்க கூடாத கோலத்தில் நீ பார்க்க ஆசைப்படுகிறாயா? அனுமதி இல்லாம போடுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? எந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. அதனால் அனுமதி தேடித்தான் போக வேண்டும். நபியுடைய ரொம்ப பிரபல்யமான ஹதீஸ் என்ன தெரியுமா? ஒரு வீட்டிற்கு முன்னால் போய் நின்று 3 தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். உள்ள இருந்து பதில் வரவில்லை என்றால் நீங்கள் திருப்பி சென்று விடுங்கள், அந்த வீட்டில் நுழைவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருமே இல்லாத வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, நீங்க தான் போய் திறக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வீட்டிற்குள் நுழைவதாக இருந்தாலும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், அஸ்ஸலாமு அலைக்க வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் என்பதை ஓதிவிட்டு நீங்கள் நுழையுங்கள். மல்லம் யபதா பிஸ்ஸலாம் ஃபலா தஅதனு லஹு. நபியுடைய ஒரு ஹதீஸ் என்னங்க? யாராவது சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள் நுழைந்து விட்டால் அவருக்கு அனுமதி கொடுக்காதீங்க. வீட்டினுடைய அனுமதியை சலாமை கொண்டு என்றார்கள். அஸ்ஸலாமு கப்லல் கலாம், பேச்சுக்கு முன்னாலும் வீட்டில் நுழைவதற்கு முன்னாலும் சலாம் சொன்னால்தான், அனுமதி இல்லை என்றால் கிடையாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஓதப்பட்ட சூரத்துல் நூர் நமக்கு இதையெல்லாம் சொல்லி தருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு முக்கிய சட்டம், சாதாரண விஷயம் என்னங்க? திருமணத்துக்கு முன்னாடி தவறு செஞ்சிடறாங்க, அப்புறம் திருமணம் 2 பேர் செஞ்சிடறாங்க, செஞ்சு நாங்கள் கணவன் மனைவியாக சகஜமாக வாழ்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். சூரத்துல் நூர் அதை முக்கியமான சட்டத்தை சொல்லுகிறது. சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதா ஸனர் ரஜுலு பில் மர்ஆ,
ஒரு மனுஷன் திருமணத்திற்கு முன்னாடி மனைவியோடு சேர்ந்து விபச்சாரம் பண்ணிட்டான், சும்மா அந்த பெண்ணோடு சும்மா நக்கஹா பாததாலிக்க அதே பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்துல்லா பின் மசூத் சூரத்து நூறிலே சொல்லுகின்றார்கள், ஃபஹுமா ஸானியானி அபதன், திருமணம் செய்ததின் காரணமாக அவங்க செஞ்ச தப்பு போயிடாதுங்க, கியாமத்து வரை அவர்கள் விபச்சாரம் செய்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிக்கா என்பது கொஞ்சம் தவறை குறைத்து விட்டதை தவிர செய்த பாவம் பாவம் தான். ஜினா மிக முக்கியமான பாவங்க, விபச்சாரம் மிக முக்கியமான பாவம். அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒன்று சொன்னார்கள், நாளை மறுமையிலே வேதனை செய்யப்படுகின்றவர்கள் கடுமையானவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அமல் உம்மத்தி, என் உம்மத்துடைய எல்லா அமல்களும் துஅரது ஃபீ குல்லி ஜும்ஆ, ஒவ்வொரு ஜும்மா நாளிலேயும் மர்ரத்தைனி 2 தடவை சமர்ப்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் அதிலே ஒரு வேலையை பார்த்து ரொம்ப கோபப்படுகின்றான். யாரின் மீது தெரியுமா? ஃபஷ்தத்த கலபுல்லாஹி அலா ஸினாத், ஜினா செய்கின்ற ஆண்களும் பெண்களை பார்த்து அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாக ஆகுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்து நூர் விபச்சாரத்தை பற்றி பேசுகிறது. இட்டுக்கட்டுதல் பார்த்தீங்களா, இன்னைக்கு ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஒரு காரியத்தை நாம் கண்ணால் பார்க்கவே இல்லை, அதற்கு நாம் சாட்சி சொல்ல போகிறோம். இன்று சூரத்து நூறு சொல்லுகிறது, 4 பேர் இல்லாமல் ஒரு சாட்சி சொல்லக்கூடாது, ஒருவர் குறைந்து விட்டாலும் 3 பேருக்கும் சாட்டை அடி கொடுக்கப்பட வேண்டும், 80 சாட்டை அடி. கதுப் என்று சொல்லுகின்ற இட்டு கட்டப்பட்டதுடைய சட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுமா ரஜுலின், ஒரு மனிதன் இருக்கின்றான், ஷத்த அலுத இம்ராஇம் மினன் நாஸி ஃபீ குஸூமத்தின் லா இல்ம லஹு பிஹா, தனக்கு சம்பந்தமே கிடையாது, தான் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை, அந்த காரியத்தில் போய் சம்பந்தம் இல்லாத காரியத்தில் சாட்சி சொல்ல ஒருவன் நுழைந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஹுவ ஃபீ ஸஹ்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய கோபத்தில் கொண்டே இருப்பான். ஹத்தா யன்ஸிஅ மின்ஹா, அவன் அந்த சாட்சியிலிருந்து விலகிவிட வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் அவன் மேல் இருந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல 7 பெரும் பாவங்களில் ஒன்று என்ன தெரியுமாங்க? பெரும் பாவங்களில், மன்னிக்கப்படாத பாவங்களில் கதபுல் மஹ்சனாத், ஒரு பத்தினியான பெண்ணை அபாண்டமாக பேசுதல் இருக்குது பாருங்க, ரொம்பவும் ஆபத்தான. ஒரு நைட்டு ஒரு புள்ள வேலைக்கு போயிட்டு வந்து இறங்குறாங்க, 1 மணிக்கு இறங்குறான், யாரோ ஒருவன் விட்டுட்டு போறான், துணைக்கு விட்டுட்டு போனான், நாம் இதைத்தான் பார்த்தோம். ஆனால் காது மூக்கெல்லாம் பேசி இருக்கக்கூடிய அது இல்லாதது எல்லாத்தையும் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அபாண்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதஃபுல் மூமின் கத்லிஹி, ஒரு மூமினை இட்டுக்கட்டி பேசுறது என்ன தெரியுமா? அவனை கொலை செய்த பாவத்திற்கு சமம் என்றார்கள் பெருமானார். பார்த்தீங்களா, நம்ம வாயால பேசிவிட்டோம், ஆனா நபி சொல்றாங்க கொலை செய்யறதுக்கு சமம், அதனால் நீங்கள் பேசாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்து நூர் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறது, ஆதாப் ஒழுக்கங்களை சொல்லித் தருகிறது. குறிப்பாக சூரத்து நூருடைய 35வது வசனம், அல்லாஹு நூறு சமாவாத்தி வலர், அல்லாஹ்வுடைய ஐடென்டிஃபை என்னங்க? எல்லார்கிட்டையும் என்னங்க ஐடென்டி கார்டு வச்சிருக்கிறோம், நான் யார் தெரியுமா, என்னுடைய பயோடேட்டா பிடிங்க. அல்லாஹ்வுடைய பயோடேட்டா என்னங்க? சூரத்து நூறினுடைய 35வது ஆயத்தை ஓதி பாருங்க. இந்த ஆயத்து இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும், உங்கள் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, லைஸ இந்தஹு லைலுன் வலா நஹார், உங்களுக்கு தான் பகல் இரவெல்லாம் இருக்கிறது, வெளிச்சம் சூரியன் சந்திரன் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, நேரம் கிடையாது, காலை மாலை வெளிச்சம் இருட்டு எதுவுமே கிடையாது. அப்ப அல்லாஹ் யாருங்க? நூருல் அர்ஷி மின் நூரி வஜ்ஹிஹி, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய ஒளிதான், அவருடைய முகத்தில் இருந்து வெளியாகிற ஒளிதான் அர்ஷனுடைய ஒளியாக உலகம் முழுக்க பிரகாசிக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அப்ப என்னதாங்க சொல்லணும்? அல்லாஹ் நூர் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும், அவ்வளவு தாங்க முடிஞ்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்தால் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அன்த நூறு சமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் நீ யார் தெரியுமா? வானம் பூமியினுடைய ஒளியே நீதான். இன்னைக்கு பூமியில வானத்துல வெளிச்சம் வருகிறது, நம்ம லைட்டு போட்டு வெளிச்சம் வருது நினைச்சு நபி சொல்றார்கள், உன் ஒளியே கொண்டு ஒளி வருகிறது. அதனால்தான் கண் பார்வை குறைந்தவர்கள் இன்னைக்கு கண்ணாடி போட்டு இருக்கிறோம், பார்வை மங்கலாயிடுது, நாம் அதற்கு தகுந்தபடி பார்வையை கூட்டுகின்றோம். ஆனால் யா நூர் என்பது அல்லாஹ்வுடைய அந்த பேராக இருக்கிற இஸ்மாக இருக்கிறது. அதை ஓதுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு கண் ஒளி அதிகரிக்க வேண்டுமா? 2 காரியம். ஒன்று, குர்ஆனை பார்த்து ஓதிக்கொண்டே இருங்கள், உங்களுக்கு பார்வை கூடிக்கொண்டே இருக்கும், கடைசி வரை உங்களுடைய அறிவு மங்காது, பார்வை மங்காதுன்னு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் என்னங்க கண்ணாடி போட்டாங்களா? நம்ம கண்ணாடி போட்டுருக்கிறோங்க. சல்மானை பார்சி 120 வயசுங்க, ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு 150 வயசுங்க மரணிக்கின்ற பொழுது கண்ணாடி போட்டா சுத்துனாங்க. சையதுனா அனஸ் இப்னு மாலிக் 110 வயசு மரணிக்கின்ற பொழுது பார்வை குறைந்து போனதா? கிடையாதுங்க. குர்ஆனை ஓதினார்கள், குர்ஆனை பார்த்தார்கள். 2 விஷயம்.
பார்வை அதிகரிப்பதற்கு ஒன்று குர்ஆனை பார்ப்பது, இரண்டாவது என்னங்க கண்ணிலே சுர்மா போடுவது. இது ரெண்டும் பார்வை அதிகரிக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்து நூரிலே உள்ளங்கள் சம்பந்தமாக, மனுஷனுடைய உள்ளங்கள் எத்தனை வகையாக இருக்கிறது தெரிஞ்சுக்கணுமா? இந்த உள்ளம் எங்கெங்க இருக்கிறது? நம்ம கைகள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் தான் எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களும் இருக்கிறது, அவன் நினைத்த விதத்தில் திருப்புவான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் குலூபு அர்பஅத்துன், மனிதர்களுடைய உள்ளங்கள் 4 வகையாக இருக்கிறது. ஒரு உள்ளம் மித்ல சிராஜ், அது விளக்கு மாதிரி இருக்கும் என்றார்கள். ஒரு உள்ளம் இருக்கிறது, அது மூடியை போட்டு கவர் செய்யப்பட்டு மூடப்பட்டிருக்கும். வகல்புன் மன்கூஸ், இன்னொரு உள்ளம் இருக்கிறது, தொங்கவிடப்பட்டு தலைகீழாக இருக்கும். வகல்புன் முஸஃபஹ், ஒன்று தெளிவாக பிரகாசமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் 4 உள்ளங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதல் உள்ளம் இருக்கிறது விளக்க மாதிரி, அதுதான் கல்புல் மூமினி, ஒரு மூமினுடைய உள்ளம் என்றார்கள் பெருமானார். ஏன்? சிராஜுஹு ஃபீஹி நூருஹு, அதிலே வெளிச்சம் மட்டும் தான் இருக்கும், அது தனக்கும் பிரகாசிக்கும் பிறருக்கும் பிரகாசிக்கும். இது மூமினுடைய உள்ளம் என்றார்கள் பெருமானார். வ அம்மல் கல்புல் அகலப், மூடப்பட்டு கவர் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு உள்ளம். கல்புல் காஃபிரி, அங்க ஒளிக்கு வேலையே கிடையாது, இருளாகத்தான் இருக்கும். கதவை மூடி வச்ச லைட் இல்ல, கரண்ட் இல்ல, இருட்டாகத்தான் இருக்கும். இதுதான் காஃபிருடைய உள்ளம் என்றார்கள் பெருமானார். மூன்றாவது வகல்புல் மன்கூஸ், தலைகீழாக தொங்க விடப்பட்டிருக்கிறது. கல்புல் முனாஃபிகி என்றார்கள், நயவஞ்சகனுடைய உள்ளம், அது தலைகீழாகத்தான் இருக்கும், வெளிச்சத்திற்கு அங்க வேலையே கிடையாது. நான்காவது சொன்னார்கள் வம்மல் கல்புல் முஸஃபஹ் ஃபகல்புன் ஃபீஹி ஈமானுன் வ நிஃபாகுன், கொஞ்சம் லைட் என்னங்க, கரண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது, கொஞ்ச நேரம் வெளிச்சம் வரும், கொஞ்ச நேரம் காணா போயிடும். இதுதான் ஈமானும் இருக்கிறது, நயவஞ்சகம் இருக்கிறது. இப்படியும் சில பேர் இருக்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்து நூர்ல இது போன்று பல வசனங்களை சொல்லி தருகின்றான். குறிப்பாக மனிதர்கள் வீட்டுக்குள் போகின்ற பொழுது வெளியிலே எங்க நிற்க வேண்டும்? வீட்டுக்கு வாசல் நேரா நிற்க கூடாதுங்க. சூரத்து நூறு சொல்லுகிறது, ஒன்று வலது பக்கம் இல்லது இடது பக்கம். ஏன் தெரியுமா? அனுமதி இல்லாமல் நம் பார்வை வீட்டுக்குள் நுழைந்து விட்டால், அதனால தான் வீட்டு வாசல ஸ்கிரீன் போடணும்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு மேல எப்படி ஒருத்தர் தொழுகின்ற போது சுத்ரா என்ற திரை வைக்காமல் தொழுது யாரெல்லாம் கிராஸ் ஆகுவார்களோ எல்லாத்துடைய பாவம் அந்த தொழுதவருக்கு தான் போவோம். இல்ல நீ பார்த்து போக வேண்டியது, நீ ஸ்கிரீன் வைக்க வேண்டியது, சுத்ரா வைக்கவில்லை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போறவன் சுத்ரா வச்சு போனாம ஷைத்தான், சுத்ரா வைக்காமல் ஒருவர் நின்றார் அவர் குற்றவாளி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி தான் வீட்டுக்கு ஸ்கிரீன் போட வேண்டும் வாசலில். இல்லை என்று சொன்னால் எத்தனை பேருடைய பார்வைகள் படுமோ அதற்கு நீ தான் பதில் சொல்ல வேண்டுமா? ஸ்கிரீன் போட்டு ஒருத்தர் பார்த்தார் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, மன் மலஅ ஐனைஹி மின் காஅகி பைத்தின், ஒருத்தர் வீட்டுக்கு வெளியே இருந்து இன்னொரு வீட்டினுடைய வாசலிலிருந்து வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் பார்வை நுழைத்து விட்டால் பகது பசக, அவன் பாவியாகி விட்டான் என்றார்கள் பெருமானார். உன் பார்வைதானங்க உள்ள போச்சு, நீ பாவியாகி விட்டாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதுவெல்லாம் அது மறைவிடம், எந்த மறைவிடம் இருந்தாலும் சரிங்க, நம்முடைய மறைவிடம் தான். பீஷா போகும்போது பார்த்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்நظரு இலல் ஃபரஜ், மறைவிடத்தை தெரியாமலும் ஒருவன் பார்த்தான் என்றால் யூரிசு தமஸ், அது குருட்டுத்தனத்துக்கு காரணமாக இருக்கும், பார்வை மங்குவதற்கும் பார்வை போவதற்கும் காரணம் அவனுடைய மறைவிடத்தை. இன்று அதையெல்லாம் தாண்டி போன்களிலே எதையோ பார்க்கப்படுகிறது, அதனால் பார்வைகள் குறைந்துவிடும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஹதீஸ்களில் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹ் இன்று பலதரப்பட்ட சூறாக்களை ஓதினான். சூரத்துல் ஃபுர்கான் அதுவும் இன்று ஓதப்பட்டது, சூரத்துல் ஷுஆரா அதுவும் இன்னைக்கு ஓதப்பட்டது. சூரத்துல் ஷுஆரால பாத்தீங்கன்னு சொன்னா கவிஞர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை இறக்கி வச்சிட்டான். அது நீண்ட பெரிய சூறா, அதுல ஒரே ஒரு செய்தி தான். இப்ப கவிதைகள்லாம் எழுதப்படுது, கவிஞர்கள் எழுதுறாங்க, பாடல்கள் எழுதப்படுகிறது, இதெல்லாம் நம்ம நம்பலாமா நம்ப கூடாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸ் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யார சொல்ல இந்த கவிஞர்கள்லாம் இருக்கிறாங்களே, ஏன்னா உம்முல் கை இம்ராவுல் கைஸ் என்று நபி வருவதற்கு முன்னால் ஒரு கவிஞர் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனை கவிஞர்கள் இருப்பார்களோ அவர்களெல்லாம் நரகத்திற்கு போவார்கள். அந்த கொடியை யார் தெரியுமா ஏந்திட்டு போவா? கவிஞர்களுடைய கொடியை நரகத்திற்கு ஏந்திட்டு போறது இம்ராவுல் கைஸ் தான். ஏன்? பொய்யாவே எழுதுறது, அவங்களுடைய எழுத்திற்கும் அந்த பேச்சுக்கும் சம்பந்தமே இருக்காது. கவிஞர்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது நடக்காதது எழுதுறவங்க தான். அதனாலதான் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறால ஒரே வார்த்தை சொல்லிட்டான், அவங்களை பின்பற்றும் அவங்களும் மோசமானவங்க, அவங்கள ஃபாலோ பண்றவங்களும் மோசமானவங்க. ஏன்? அவர்கள் பேசுவது அதிகம் பொய்த்தான் என்பதை இன்று ஓதப்பட்ட சூறா. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷுஆரா கவிஞர்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணுமா, ஹுவ கலாமுன் ஹஸனுஹு ஹஸனுன் வ கபீஹுஹு கபீஹுன், அதுல அவங்க எழுதுனது நல்லதா இருந்துச்சுன்னா நல்லதுங்க,
எல்லா கவிஞர்களும் மோசமானதுன்னு சொல்லக்கூடாது. எத்தனையோ கவிஞர்களுடைய வார்த்தைகள் நல்லதா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் ஒரு கவிஞர் இருந்தால், அவர் பேர் லபீத். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த லபீதுடைய கவிதை யாருக்காவது தெரிஞ்சா படிங்க, ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ஏங்க அல்லாஹ்வுடைய ஓர்மையை பற்றி அவர் என்ன அழகா படிக்கிறார் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு ஒரு வரி படிச்சு காட்டினாங்க. அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹ பாத்திலுன், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் வீணானதுதான், அல்லாஹ் மட்டும் தான், அல்லாஹ்வை தவிர இருக்கக்கூடிய எல்லாமும் வீண் என்று ஒரு கவிஞர் எழுதினாரே, அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு. அதனால கவிஞர்கள் சொல்லுவதெல்லாம் பொய் கிடையாது. நல்லது நல்லது, கெட்டது கெட்டது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸ்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட பலதரப்பட்ட சூரா, சூரத்துல் நூர், அதற்கு பிறகு சூரத்துல் ஃபுர்கான். பாருங்க, குர்ஆனுடைய நூறு பேர் தாங்க ஃபுர்கான். குர்ஆனுக்கு பல பேர் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு பேரே ஃபுர்கான் என்று அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கிட்டான். இந்த சூறாவுக்கு ஒரு சின்ன சிறப்பு இருக்கிறதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅ சூரத்துல் ஃபுர்கான், யாராவது சூரா ஃபுர்கானை ஒருத்தர் ஓதினார் என்றால், புஇஸ யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அவர் எழுப்பப்படுகின்ற பொழுது, வஹுவ யூமினு, அவர் எந்த அளவுக்கு தெரியுமா எழுதப்படுவார், அன்ன ஸாஅத ஆதியத்துல் லா ரைப ஃபீஹா வ அன்னல்லாஹ யபஅது மன் ஃபில் குபூர். கியாமத் நாள்ல அவர் அல்லாஹ்வை எழுப்புகின்ற பொழுது எல்லாரும் பதட்டத்தோடு இருப்பார்கள், அவர் பதட்டம் இல்லாமல் இருப்பார். வதகலல் ஜன்னத பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்துக்குள் போவார். சூரத்துல் ஃபுர்கானை ஓதியவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபி அவர்கள் அடுத்து சொன்னாங்க, இந்த சூறாவிலே யார் தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி என்ற சூறாவை யார் ஒவ்வொரு இரவிலும் ஓதுவாரோ, லம் யுஅதிபுல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் அவரை வேதனையே செய்ய மாட்டான். வலம் யுஹாசிபு, விசாரிக்கவும் செய்ய மாட்டான். வகான மன்சிலத்துஹு ஃபில் ஃபிர்தௌஸில் ஆலா, 7-8 சொர்க்கம் இருக்கிறது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இவர் மட்டும் நிலைவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கான்ல ஒரு வசனத்தை சொல்றான். நரகத்திற்கு போனவன் நரகத்திலே ஒரே வார்த்தை சொல்லுவான், லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா, இந்த உலகத்தில் ஒரு நல்ல நண்பனை கூட நான் எடுக்கவில்லையே என்று எல்லாரும் சொல்லுவார்கள் என்றார்கள். எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் மட்டும் நல்லவர்களாக இருந்தால் பத்தாது, உங்களுடைய நண்பரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். லா துஸாஹிபு இல்லா மூமினன், நீங்கள் பழகுவதாக இருந்தால் மூமினோடு பழகுங்கள். வலா யஅகுல் தஆமக இல்லா தகி, நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சுகின்றவரோடு சாப்பிடுங்கள். அதுக்கு அப்பாற்பட்டு யாரோடு நீங்கள் சாப்பிடாதீர்கள். நண்பர்களை மூமினை தவிர யாரோடும் பழகாதீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட சில வசனங்களும் இன்று ஓதப்பட்டது. எனவே நபிமார்களுடைய வரிசையிலே இன்று ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய பேரிலே சூறாவை இறக்கி விட்டான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதிகமாக புகழ்ந்து பேசுவார்கள். ஒரு தடவை யாரோ ஒருத்தர் நபியை விட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை மட்டமாக அந்தஸ்து குறைச்சு பேசிட்டாங்க. நபியுடைய காதில் விழுந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரும் யூனுஸ் நபியை விட என்னை உயர்த்தி பேச விடாதீர்கள். யாராவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை விட என்னை உயர்த்தி பேசினால் அவர் பொய் பேசிவிட்டார் என்றார்கள் பெருமானார். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்னை விட சிறந்தவர் ஏன்? மீன் வயிற்றிலே இருந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தவரை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் அவரை ஜன்னூன் என்று சொல்லுகின்றான், சாஹிபுல் ஹூத் என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட நபி இந்த உம்மத்திலே நாம் நினைவு கூற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை ரொம்பவும் உயர்த்தி நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நபியை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை விட்டும் 3 நாட்கள் வெளியே போயிட்டாங்க. சோதனை இறங்கும். அந்த ஊருடைய முனையில இருந்துட்டு பார்க்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் ஒரு மரத்திற்கு கீழே அல்லாஹ் நிழலை கொடுத்தான். அப்படியே படுத்து இருந்தாங்க. காலையில எழுதி பார்க்கறாங்க, அந்த மரத்தினுடைய நிழல் அது காணாமல் போய்விட்டது. கரையான் என்று சொல்லுகின்ற புழு பூச்சிகள் அந்த மரத்தை சாப்பிட்டு விட்டது. வேதனையில் சொன்னார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நேற்று வரை எனக்கு நிழல் கொடுத்த மரம் இன்று அறிந்து போய்விட்டதே. அந்த மரம் இல்லாததன் காரணமாக எனக்கு நேரடியாக சூரியனுடைய வெப்பம் படுகிறதே. அல்லாஹ், இந்த மரத்தை அழிச்சிட்டியே, இந்த மரம் இருந்துச்சுன்னா எனக்கு நிழல் கொடுத்திருக்குமே என்று வருத்தத்திலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு வஹி அனுப்பி சொன்னா, யா யூனுஸ் அன்த ஹஸன்த ஷஃபகத்தன் அலா ஷஜரத்தின் பஸீதா, ஒரு மரத்தின் மீது இறக்கப்படுகின்றாய், இந்த மக்களின் மீது இறக்கப்பட மாட்டுகின்றாயே. இந்த மக்கள் எல்லாம் என்னுடைய படைப்புகள், இந்த மரத்தை நீ படைக்கவில்லை, மரத்தை நான் படைத்தேன், தண்ணீரை நான் ஊற்றினேன். அதே போன்றுதான் இந்த சமூகத்திற்கு எதிராக நீ அழிய வேண்டும் என்று கையை தூக்கி விட்டாய். இந்த மனிதர்களை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வேதனை இறக்குவதற்கு முன்னால் அவர்கள் சொன்னதாக ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபியை கொண்டும் ஏறத்தாழ 110 ஆண்டுகள் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கப்படி செய்தார்கள், உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எவ்வளோ வார்த்தை இருக்கிறது. ஆனால் அவர்கள் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக என்று சொன்னார்களே,
அல்லாஹுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. எனவே தான் மலக்குமார்கள் சொன்னார்கள், அப்துன் லஈஃபுன் சௌத்துன் கரீபுன். அல்லாஹ் ஒரு அடிமை, சாதாரண அடிமை, மீனுடைய வயிற்றிலே இருள்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு சாதாரண மனிதர் புதிய சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே, அவரை மன்னித்துவிடு என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொன்னான், அந்த சப்தத்தை நான் கேட்க ஆசைப்படுகிறேன். அடிமைகளே, நான் மலக்குமார்களே, அந்த சப்தத்தை நான் கேட்க ஆசைப்படுகிறேன். எனவே தான் நான் அவர்களுடைய மன்னிக்காமல் இருக்கிறேன் என்று சொல்லி 40வது நாள் அவர்கள் மன்னிக்கப்பட்ட வரலாறு ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே சூரத்து நூறும் சூரத்துல் ஃபுர்கானும் அல்லாஹு தஆலா பலதரப்பட்ட செய்திகளை இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே, குறிப்பாக சூரத்து நூறுல கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நபியை மற்றவர்களை போல கூப்பிட்டு விடாதீர்கள். அவர்களை கூப்பிடும் பொழுது நீங்கள் நபி அவர்கள் சந்தைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் யாபல் காசிம் என்று கூப்பிட்டார், நபி திரும்பி என்னையாப்பா கூப்பிட்டேன்னு கேட்டாங்க. அவரு சொல்றாரு, நான் உங்களை கூப்பிடவே இல்லைங்க, அவரு பேருங்க அபுல் காசிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்ணாங்க, நான் வாழுகின்ற பொழுது யாரும் என் பெயரை வைக்காதீர்கள், என்னுடைய பெயரை வைக்காதீர்கள், என்னுடைய குன்யத்தையும் வைக்காதீர்கள், நான் மரணித்து விட்ட பிறகு என் பெயரை வையுங்கள், என்னுடைய குன்யத்தை வையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சூரத்து நூறுடைய வசனத்தை இறக்கி விட்டான். நபியை நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கூப்பிடுற மாதிரி கூப்பிடாதீங்க, அவர்களை கூப்பிடுகின்ற பொழுது அவருடைய தனித்துவம் வாய்ந்த யா ரசூலுல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், யா கலீலல்லாஹ், இது போன்று அழையுங்கள் என்ற சட்டம் சூரத்து நூறிலே பலதரப்பட்ட விஷயங்கள் என்று ஓதப்பட்ட சூறாக்களிலே இருக்கிறதுங்க. அதுல மிக முக்கியமான ஒரு சட்டம், இன்னைக்கு எல்லாருடைய வீட்டுல போய் நம்ம சாப்பிடுறோம், தங்கிடுறோம். ஆனால் சூரத்து நூறு ஒரு முக்கியமான வசனத்தை சொல்லி தருகிறது. நீங்கள் யார் வீட்டிற்கு நுழைய வேண்டும், யார் வீட்டில் போய் சாப்பிட வேண்டும் என்பதை ஒரு நீண்ட பட்டியல் போட்டு பார்க்கிறது. அதிலே சொந்த தாயாக இருந்தாலும் சரி, தாயினுடைய கூட பிறந்தவர்கள், தந்தையுடைய கூட பிறந்தவர்கள் என்று பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய வீடுகளை தவிர நீங்கள் யார் வீட்டிற்கும் போக வேண்டாம், சாப்பிட வேண்டாம் என்ற நீண்ட சட்டங்கள் சூரத்து நூறிலே அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள். 18 சட்டங்கள் குர்ஆனிலே இல்லாத புதிய சட்டங்கள் சூரத்து நூறிலே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அல்லாஹு தஆலா ஆயிஷா, குறிப்பாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி சஹாபாக்கள்ல 3 பேர் தவறா பேசிட்டாங்கங்க. ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித், ஹமனா பின்த் ஜாஷ், ஹஜ்ரத் மிஸ்தாஹ் பின் உசாசா 3 பேருக்கும் சாட்டையடி கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்? அவர்கள் ஆதாரம் இல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு விஷயத்துல பேசினாங்க. ஆயத்து இறங்கிய பிறகு சாட்டையடி கொடுக்கப்பட்டது வரலாறுகள் எல்லாம் நீண்ட விஷயங்கள் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா எந்த முஸ்லிமுடைய குறைபாடுகள் நம்மால் பேசக்கூடாது. மன் சதர அவுரத முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுடைய மானத்தையும் மரியாதையையும் யார் மறைப்பாரோ சதரஹுல்லாஹு அவுரதஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் அவனுடைய மான மரியாதைகளை உலகில் மறைப்பான் என்று சொல்லவில்லை பெருமானார், மறுமையில் மறைப்பான் என்றார்கள் பெருமானார். எனவே ஒரு முஸ்லிமுடைய இன்னைக்கு பார்க்கிறோம், வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் என்னங்க வருது, எங்கேயோ ஒருவன் செஞ்ச பாவம் உலகம் முழுக்க பார்க்கப்படுகிறது, அவன் இப்படி பண்ணிட்டாம இப்படி பண்ணிட்டாமே, பிறருடைய குறைகளை மறைப்பதை பெருமானார் விரும்பினார்கள். ஒரு சஹாபி ஹஜ்ரத் மாயிசுல் அஸ்லமி, அவங்க விபச்சாரம் பண்ணிட்டதாக தானா வந்து சொன்னாங்க. அவங்களுடைய எஜமானர் வந்து ஹஸ்ஸால் நபி கிட்ட வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்னுடைய அடிமைத்தான் இவர் பாவம் செஞ்சிட்டாரு, நானும் பார்த்துட்டேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, என்னங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்க, இப்ப கல்லால் அடிக்கணும், கல்லால அடிக்கப்பட்டுருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நபி அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, ஹஸ்ஸால பார்த்து, ஏன்பா நீ என்கிட்ட கூட்டு வந்த, அவருடைய பாவத்தை நீயே ஒரு துணி போட்டு மறைத்திருக்கலாமே, நீ மறைச்சிருந்தா அல்லாஹ்வும் மறைச்சிருப்பானேன்னு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறருடைய பாவங்களை மறைப்பதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. எனவே தான் பெருமானார் அபூபக்கர் சித்திகை பார்த்து கேட்டாங்க, இன்னைக்கு சித்திக் நாயகம் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், என்ன காரணம்ங்க? வணக்க வழிபாடை கொண்டா, தொழுகை கொண்டா, நம்ம தொழுகாததை அதிகமா தொழுதுட்டாங்களா? எல்லாருக்கும் 5 நேரம் தொழுகை தானங்க, சித்திக்கு நாயகம் எவ்வளவு நேரம் தொழுதாங்க? என்ன தெரியுமா ஒரே காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சித்திக்கே உன் கையில ஒரு துணி கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. நம்ம கிட்ட கொடுத்தா 3 மீட்டரா கொடுங்க எனக்கு துணி, நான் தைக்கணுங்க, எனக்கு 3 மீட்டர் வேணுங்க, எனக்கு 4 மீட்டர் வேணுங்க நம்ம சொல்லுவோம். சித்திக்கு நான் என்ன தெரியுமா சொன்னாங்க, என்னிடத்தில் ஒரு துணி இருந்தால், ஒரு போர்வை இருந்தால், அதை கொண்டு எங்கேயாவது தப்பு நடந்துச்சுன்னு சொன்னா அந்த தவறை நான் போய் மறைத்து விடுவேன், யாருக்கும் நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பிறருடைய மான மரியாதைகளை மறைப்பது தான் வணக்கத்தில் சிறந்தது, அதை செய்தவர்கள் தான் சித்திக் நாயகம். எனவே சூரத்து நூர் அதையெல்லாம் சொல்லித் தருகிறது. 4 சாட்சிகள் இல்லாமல்
யாருடைய குறைகளையும் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே அல்லாஹு தஆலா சூரத்து நூருடைய வரக்கத்தை கொண்டு இன்று நிறைய ஆயத்துகள், சிறந்த ஆயத்துகள் ஓதப்பட்டுச்சு. அல்லாஹு தஆலா குறிப்பாக சூரத்துல் குர்ஆனுடைய கடைசி 15 வசனங்கள், அதுக்கு அர்த்தம் வச்சு பாருங்க. ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும், சூரத்துல் மூமினுடைய ஆரம்ப 10 ஆயத்துகள், சூரத்துல் குர்ஆனுடைய கடைசி 10 ஆயத்துகள். இதுதான் ஒரு மூமினுடைய லட்சியம். இதை செய்கின்றவன் சொர்க்கவாசி என்பதை நீண்ட விஷயங்கள் அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான். தேவையில்லாத விஷயத்தில் சம்பந்தப்பட மாட்டான். அவன் யாரை பற்றி குறை சொல்ல மாட்டான். நடந்தால் மென்மையாக நடப்பான். மடையர்கள் என்று சொல்லுகின்றவர் அவரிடத்தில் வந்து பேசினால் அவரிடத்தில் பேச மாட்டான், சலாம் மட்டும் சொல்லுவான். இரவிலே நின்று வணங்குவான். ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுப்பான் என்று சூரத்துல் குர்ஆனுடைய கடைசி 10 வசனங்கள். இதையெல்லாம் செய்து நல்லவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன தெரியுமா துஆ கேட்பாங்க? யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்களை எங்களுக்கு கண்ணின் குளிர்ச்சியாக ஆக்கு. பார்த்தீங்களா, குர்ரத்துல் ஐன் குர்ஆன்ல 2 இடத்தில் தான் வருகிறது, சூரத்துல் குர்ஆனிலே வருகிறது. நாமும் நம்முடைய மனைவி மக்களுக்கு யா அல்லாஹ் காசை கொடு, பணத்தை கொடு, எங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியாக ஆக்கு என்று துஆ செய்ய வேண்டும். சூரத்துல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட இந்த வசனங்களை கொண்டு அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாப்பானாக. மூமின்களுடைய மான மரியாதைகள் எல்லா விதமான பிரச்சனைகளை விட்டும் தீர்வாக்கி அல்லாஹு தஆலா சமூகத்திலே எல்லா விதமான ஒற்றுமைகளையும், உடல்கள், உயிர்கள், உடைமைகளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக. சூரத்து நூரை ஓதிக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியம், கபரிலே அந்த சூரத்து நூர் நமக்கு இருட்டிலே ஒளிச்சம் தருகின்ற பாக்கியத்தையும், மறுமையிலே எங்கெல்லாம் பெருமானார் சொன்னார்கள், நூர் என்பது இங்க மட்டும் கிடையாதுங்க, சிராத்துல் முஸ்தகீம் போகின்ற பொழுது இருட்டாக இருக்கும், உங்களுக்கு முன்னால் ஒரு வெளிச்சம் போகும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வெளிச்சத்தை கொண்டு தான் நீங்கள் பாதை பெறுவீர்கள் என்றார்களே, அப்படிப்பட்ட நூறாக நம்முடைய வாழ்வை ஆக்குவானாக. வ ஆகிரு தாவா.